ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே இஸ்லாத்திலே புகுந்துவிட்ட தவறான கதைகளை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுர் குகையிலே மறைந்திருக்கும் பொழுது சிலந்தி வலை பின்னியதாகவும் புறாக்கள் அங்கே கூடு கட்டியதாகவும் சொல்லப்படுகிற செய்தி தவறானது. அதன் அறிவிப்பாளர்கள் வரிசையிலே கோளாறு இருக்கிறது என்பதை பார்த்தோம். அந்த நிகழ்ச்சி திருமறை குர்ஆனுடைய போதனைக்கும் கூட எதிரானதாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 9வது அத்தியாயத்திலே 40வது வசனத்தில் இந்த குகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருந்ததை பற்றி குறிப்பிடுகிறான். எப்படி குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், இல்லா தன்சுருஹு ஃபகத் நஸரஹுல்லாஹு இத அஹ்ரஜல் லதீன கஃபரு சானி யஸ்னைனி இதுஹுமா ஃபில் கார். நீங்கள் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்யவில்லையானால், ஏற்கனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்திருக்கிறான். எப்போ உதவி செய்திருக்கிறான் என்று சொன்னால், நிராகரிப்பவர்கள் அவர்களை ஊரை விட்டு வெளியேற்றிய பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஊரை விட்டு வெளியேற்றிய பொழுது 2 பேரில் ஒருவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும். மொத்தமே 2 பேர் தான் இருந்தாங்க, அபூபக்கரும் அவங்களும். 2 பேர் குகையில் இருந்த நேரத்தில் அல்லாஹ் வந்து அவருக்கு உதவி செய்திருக்கிறான். இது யக்கூலு லி சாஹிபிஹி லா தஹஸன் இன்னல்லாஹ மானா. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழராகிய அபூபக்கர் இடத்தில் சொன்னார்கள், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னார்களே. அந்த நேரத்தில் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்திருக்கிறான். எப்படி உதவி செய்தான்? 2 வகையில் உதவி செய்தா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குகையில போய் மறைந்து கொண்டார்கள், அபூபக்கர் பக்கத்தில் இருக்கிறாங்க, எதிரிகள் எல்லாம் வந்துட்டாங்க, அப்ப நம்ம மாட்டிக்கிட்டோம் என்று அபூபக்கர் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஹஸன், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த நேரத்தில் அல்லாஹ் 2 வகையில் அவர்களுக்கு உதவி செய்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 2 வகை என்னன்னு கேட்டா, ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி, அல்லாஹ் வந்து தன்னுடைய மன அமைதியை அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறக்கி வைக்கிறான். மனசுல மன ரீதியா ஒருத்தர் தயாராகணும். எதிரிகள் சூழ்ந்துட்டாங்கும் போது அந்த பயமும் படபடப்புமே நமக்கு பெரிய ஆபத்தை உண்டாக்கிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன உதவி செஞ்சேன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை கண்டு எதிரிகள் சுற்றி வளைத்து விட்டார்கள் என்ற நிலையிலையும் கூட கலங்காமல் இருக்கக்கூடிய ஒரு மன உறுதியை அவர்களுக்கு நான் இறக்கி வைத்தேன். இது நான் செஞ்ச முதல் உதவி. 2வது உதவி என்னன்னு கேட்டா, வஅய்யதஹு பிஜுனூதின் லம் தரவுஹா, உங்களுடைய கண்களுக்கு தென்படாத படைகள் மூலமாக அவருக்கு நான் பலப்படுத்தி உதவி செய்தேன் அப்படிங்கிறான். இந்த குகையில் அவங்க மாட்டிருக்கும் பொழுது அல்லாஹ் செஞ்ச உதவி எப்படிப்பட்டது என்றால், கண்ணுக்கு தெரியாத படைகள் மூலமாகத்தான் உதவி செய்தேன் என்று சொல்றான். லம் தரவுஹா, அவன் சில படைகளை இறக்கி வைத்து அவருக்கு உதவி செய்திருக்கிறான். குகையில் இருக்கும் பொழுது அந்த படைகளை நீங்க பார்க்க முடியாது, நம்ம பார்க்க முடியாத படை என்று அல்லாஹ் சொல்றான். சிலந்தி வலையை நம்ம பார்க்க முடியுது, அதை கொண்டு அல்லாஹ் நிச்சயமா உதவி செய்யல. புறாக்கள் வந்து முட்டையிட்டது, கூடு கட்டினது கண்ணுக்கு தெரியுது. அல்லாஹ் என்ன சொல்றான், அவரை காப்பாற்றினது எப்படி என்று கேட்டால், உங்களுக்கு எல்லாம் பார்க்க முடியாத ஒரு சக்தியை கொண்டுதான் நான் காப்பாற்றி இருக்கிறேன். மலக்குகளை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் வந்து எப்படி நபிகள் நாயகத்தை காப்பாற்றுறான்னு கேட்டா, புறாக்களை முட்டையிட செய்தும் காப்பாற்றவில்லை, சிலந்தியை வலை பின்ன வைத்தும் காப்பாற்றவில்லை. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியக்கூடிய மேற்று. நான் எப்படி காப்பாற்றினா, குகையா தான் இருக்குது, வாசல் திறந்துதான் கிடக்கிறது, எட்டி பார்த்தா கண்ணில் பற்றுவீங்க. ஆனாலும் நான் எப்படி உதவி செய்தேன் என்று கேட்டால், நீங்கள் பார்க்காத படைகளை அனுப்பி நான் உங்களுக்கு உதவி செய்தேன். அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எந்த அளவுக்கு உங்களுடைய நிலைமை இருந்துச்சுன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கரும் குகையில் இருந்ததை பற்றி அபூபக்கரை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க என்று கேட்டா, நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குகையில் இருக்கும் பொழுது நான் சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட சொன்னேன், லவ் அன் அஹதஹும் நலர தஹத கதமைஹில் அப்சர்னா,
அவர்களில் யாராவது ஒருத்தர் தன்னுடைய பாதத்துக்கு கீழே பார்த்து விட்டார் என்று சொன்னால் நம்மளை பார்த்து விடுவார். மேலேயே நிக்கிறாங்க, அந்த காலு இவங்களுக்கு தெரியுது. அவங்க குனிஞ்சு மட்டும் பார்த்தாங்கன்னு வைங்க, குகை வாசல் இருக்கு, குகை வாசல்ல இருந்து பார்த்தா நிற்பவர்களுடைய கால் தெரியுது, பாதம் தெரிகிறது. அதை பார்த்துட்டு அபூபக்கர் சொன்னாங்களாம், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நிக்கிறவங்க கால் நம்ம கண்ணுக்கு தெரியுது, குனிஞ்சுட்டாங்கன்னு வைங்க, கால் இருக்கிற இடத்துல தலை இருந்தா நம்ம தெரிஞ்சு போயிருவோம். குனிஞ்சு மட்டும் பார்த்தார்களே ஆனால் இந்த குகைக்கு உள்ள நம்மை அவர்கள் பார்த்து விடுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நான் சொன்னேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா லன்னுக யா அபூ பக்ர் பி இஸ்னைனி அல்லாஹு சாலிதுஹுமா, ரெண்டு பேர் என்று நினைக்கிறாய், மூணாவது அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறானே அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? நம்ம ரெண்டு பேரும் நீ நினைச்சிட்டு இருக்கிறியா? இன்னொரு ஆளு கூட அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் எனக்கு சொன்னார்கள் என்று சொல்லி புகாரியில 3653, அதே மாதிரி 3922 எப்படி வருதுன்னு கேட்டா, யா நபி எல்லாம் அல்லாஹ்வுடைய நபியே, லவ் அன்ன பாலஹும் தஅ பஸரஹு, அவர்களை யாராச்சும் ஒரு ஆள் தலையை கொஞ்சம் தாழ்த்தினார்களே ஆனால் நம்மை பார்த்து விடுவார்கள். குகையில் இருக்கிறாங்க உள்ளுக்க, அதுக்கு பக்கத்துல ஒரு பாறையில வரைக்கும் ஏறிட்டாங்க. அந்த பாறையில இருந்து பார்க்கறான், வேற பக்கமா பார்வை போகுது. கொஞ்சம் குனிஞ்சு இந்த ஓட்டை வழியா பார்த்தான்னு வைங்க, உள்ளுக்கு ஆள் இருக்கிறது தெரிஞ்சு போயிருமே. இப்படி எல்லாம் வருது. இந்த அளவுக்கு அவங்க நெருக்கடியில் இருந்திருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லல, செலஞ்சு வலை இருக்குல்ல, அப்படி அபூபக்கர் சொல்லும் பொழுது, செலஞ்சு வலையை பார், புறா முட்டையிட்டு இருக்கிறதை பார், எப்படி அவர்கள் பார்க்க முடியும், எப்படி இந்த பக்கம், அப்படி சொல்லல. என்ன சொல்றாங்க, அல்லாஹ் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்வாங்கிறாங்க. அல்லாஹ் உதவி செஞ்சான். எப்படி உதவி செஞ்சான்னு கேட்டா, இந்த குகையில இருந்த சம்பவம் புகாரில 3653, 3922, 4663 இப்படி இருக்கிறது. அப்ப எப்படிதான் அல்லாஹ் காப்பாத்தினா? குகை உள்ளத ஆள் இருக்கிறாங்க, கிட்ட வரைக்கும் வந்துட்டாங்க, குனிஞ்சு பார்த்தா தெரிஞ்சிரும். அப்ப குனிஞ்சு பார்த்தா தெரிஞ்சிரும்ங்கிற நிலையில் இருக்கிறவன் ஏன் குனிஞ்சு பார்க்கல? செலந்தி வலையும் தடுக்கல, புறா முட்டையிட்டதும் தடுக்கல, ஆனாலும் பார்க்கல. அவர்களுடைய பார்வையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படல. ஏன் படல என்று கேட்டா, இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதாவது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரே, இவங்க நம்மளை பார்த்துருவாங்களே அப்படின்னு அபூபக்கர் சொல்லும் பொழுது, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கல்லா, பார்க்கவே மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இன்னொரு அறிவிப்புல, ஏன் பார்க்க மாட்டாங்கன்னா, இன்ன மலாயிகத்தன் தஸ்துர்னா பி அஜ்னிஹத்திஹா, வானவர்கள் தங்களுடைய சிறகுகளால் நம்மை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மலக்குகள் தங்கள் சிறகுகளை விரித்து குகைக்கு உள்ளக மறைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் பார்த்தான்னு சொன்னா குகைக்குள்ள நம்ம இருக்கிறது தெரியாது, ஏதோ ஒரு தடுப்பு இருக்கிறதா தெரியுமே தவிர, வானவர்கள் தங்கள் சிறகுகளை இறக்கைகளை விரித்து தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் நம்மை பார்க்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இது இந்த குர்ஆன் ஆயத்துக்கு மேட்ச் ஆகுது. இந்த சம்பவம் இது எங்க இருக்குன்னு கேட்டா, தபரானியுடைய மூஜமுல் கபீர் என்ற நூல்ல இருக்கிறது, 24வது வால்யூம்ல 106வது ஹதீஸ். இது சரியான ஹதீஸ். இந்த ஹதீஸில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, செலஞ்சு வலை நம்மளை காப்பாத்தல, புறாவள முட்டையிடல, வானவர்கள் அதை நிப்பாட்டி வச்சுக்கலாம். ஒரு படையவன் அவங்க எவனா திரும்பி பார்த்தான்னு வைங்களேன், அவர் சிறகு விரிச்சிருவாரு, விரிச்சு ரசூலுல்லாஹ் மறைச்சிருவாரு, அபூபக்கர் இருக்கிற மறைச்சிருவாரு, உள்ளுக்கு ஆள் இருக்கிறது தெரியாது. அப்படி வானவர்களை கொண்டு அல்லாஹ் நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அவர்கள் பார்க்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிட்டு அந்த சம்பவத்தில் வருது, அபூபக்கர் சொல்றாங்க, அதை மெய்ப்படுத்துற மாதிரி அவர்கள ஒருத்தன் கீழே உட்கார்ந்து அவங்கள நோக்கி சிறுநீர் கழிக்கிறான. அப்ப சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அபூபக்கர் சொல்றாங்க, சிறுநீர் கழிக்கிறானே, நம்மளை பார்த்துருந்தா நமக்கு நேரம் மூஞ்சி சிறுநீர் கழிப்பான, அவன் பார்க்கல. அதாவது அந்த குகைக்கு நேரம் நின்றுகிட்டே இருக்கிறவன் என்ன செய்யறாங்கன்னா, அந்த இடத்துல உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கிறான். சிறுநீர் கழிக்கிறவன் கரெக்டா உட்கார்ந்துட்டான், பொசிஷன் கரெக்டா இருக்கு. முதல்ல சிறுநீர் கழிச்சிருக்க மாட்டான், சிறுநீர் கழிச்சு இருந்து கூட அவனுக்கு நம்ம தெரியலையே, தெரிகிற அளவுக்கு நேரம் வந்துடும். நிக்கிற ஒருத்தன் சிறுநீர் கழிக்கிறதுக்காக உட்கார்ந்தான்னு சொன்னா குகை வாசல்ல கரெக்டா பார்வை பற்றும். அப்படி இருந்து நம்மளை பார்க்க முடியல.